ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தோட்டத்தில் வந்து புதுசாக விதைகள் நிறையா போட்டிருக்கேன். ஒரு சில விதைகள் முளைச்சிருக்குது, இன்னும் ஒரு சில விதைகள் வந்து முளைக்காம தான் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு புது வரவு வந்திருக்கு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காளான். இதுக்கு பேர் வந்து முட்டை காளான்னு சொல்லுவாங்க கிராமங்களில். சிட்டியில் நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமங்களில் வந்து மழை அதிகமாக பெய்யும்போது இந்த காளான் வரும். இப்போ இதை நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மெச்சூர் ஆன காளான். நல்லா பூத்துரும், ஏதாவது வெள்ளையாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது காளான் வரும் பொழுது. கொஞ்ச நாள் ஆனது என்ன ஆகும்னா வந்து ப்ரௌன் கலரில் மாறி அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடித்து சிதறி பவுடர் மாதிரி உள்ளேருந்து வரும். அதுதான் வந்து அதோடைய விதைகள் மாதிரியானது. எந்த இடமெல்லாம் வந்து இது வந்து பரவி போகுதோ அங்கெல்லாம் வந்து புதுசாக காளான்கள் வந்து முளைக்கும். போன மழை பெய்ந்தப்போ வந்து இந்த மாதிரி இருந்ததை நான் பிடிங்க நிறைய இடங்களில் தூவி விட்டுருந்தேன். இப்போ இங்கே இலைத்தலைகள்லாம் நல்லா விழுந்து நல்லா உரம் நல்லா இருக்கிறதுனால ஒரு 4 காளான் வந்து அங்கே முளைச்சிருந்துச்சு. நான் காளானோட சைஸை மட்டும் காட்டுறேன் பாருங்கள், பிடிங்கி காட்டுறேன். எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு முட்டை காளான்னு சொல்லுவாங்க. முட்டை காளான்னா முட்டையோட மஞ்சள் கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் மட்டும்தான் காளான் வரும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய அதாவது எப்படி சொல்கிறதுனா நெருப்பு கோழியோட முட்டை சைஸில் வந்து அந்தளவுக்கு பெரிய காளானாக வந்திருக்கு பாருங்கள். பிடிங்கி காட்டுறேன். ஒரு காளானே வந்து ஒரு கை அளவுக்கு வந்துருச்சு. மொத்தம் 4 காளான். ஒன்று எல்லாத்தையும் பிடிங்கி காட்டுறேன். இது எப்போவுமே வந்து நிறையா வயல்களில் தரிசு நிலங்களை சுத்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் இலைய தலைகளை விழுத்துருக்கிறதுனால உரம் நல்லா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நிறையா முளைச்சிருக்கும். இப்போ தான் முறை என் தோட்டத்தில் பார்க்குறேன். இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ஒரு கையளவுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு காளான் வந்திருக்கு. நார்மலாக இதை வந்து நம்ம காளான் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம்.